யாரையும் ஆதரிப்பதில்லை என்ற முடிவு செய்திருக்கின்றோம். ஏனென்றால் இந்த தேர்தல் என்பது ஜனநாயக முறைப்படி நடக்காமல் பணநாயகத்தை நம்பி நடைபெறுகின்ற எலெக்ஷன். ஆகவே இதில் எங்களுடைய நேரத்தை செலவழிக்க சிதம்பரம் காங்கிரஸை பொறுத்தவரையில் யார் போனாலும் இந்த இயக்கம் கவலைப்படாது. மிகப்பெரிய தலைவர்கள் பெரியார் ராஜாஜி வெளியே போற போது கவலைப்படாத இந்த இயக்கம் சிலர் போவதை பற்றி நாங்கள் கவலைப்படுவது கிடையாது. நீங்க சொல்ற நியூஸ் பத்திரிகையில் யூகமாக போட்டிருக்கின்றார். அது ஒரு அதிகாரப்பூர்வமான செய்தியாக எனக்கு தெரியவில்லை. இல்லை, இந்த தேர்தலை நீங்க போட்டியிடல. அதே வேளையில காங்கிரஸ் கட்சி தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கூட இந்த தேர்தல் மூலமா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதை எப்படிங்க மிகப்பெரிய பின்னடை? இந்த தேர்தல் ஒழுங்கான தேர்தல். மக்கள் அவருடைய மனசாட்சிக்கு அல்லது அவர்களுக்கு பிடித்தவர்களுக்கு ஓட்டு போட்டு தேர்தல் முடிவுகள் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். பணத்தை வாங்கி கொண்டு மக்கள் ஓட்டு போட போகின்றார்கள். இதில் எப்படி ஒரு சரியான தேர்தலாக நீங்கள் நினைக்க முடியும்? இதில் நாம போய் முழுக்க தெரியுது இது மோசமான தேர்தல், பணத்தை வாங்கிட்டு ஜனங்க ஓட்டு போட போறாங்க. இந்த சூழ்நிலையில் நாங்கள் போய் அனாவசியமாக இறங்கி எங்களுடைய சக்தியை ஏன் விரயம் செய்ய வேண்டும் என்றுதான் நான் கேட்கிறேன். ஆளுங்கட்சி ஸ்ரீரங்கத்தில் பணம் கொடுத்தால் வாங்கி கொள்ளலாமா வேணாம்னு சொல்லுவீங்க? அது மக்கள் விருப்பம். கொடுத்தா தொண்டர்கள் எங்க தொண்டர்கள் தான் எங்க தொண்டர்கள் அதான் அவங்க யாருக்கும் ஆதரவு கிடையாது. மனசாட்சி பிரகாரம் என்ன பணம் கொடுத்தா வாங்கி கொள்ளலாமா வேணாமா? பணம் கொடுக்கறத பொறுத்து இருக்கு. 1 லட்ச ரூபா கொடுத்தா நானே வாங்கிக்குவேன். ஆனா ஓட்டு போட மாட்டேன். 1 லட்ச ரூபாய் எனக்கு கொடுத்தா நான் ஓட்டு வாங்கிக்கலையோ ஓட்டு போட மாட்டேன். பணம் வாங்கி கொள்ளலாம் தான் சொல்றீங்க. நீங்க சொல்றத நீங்க டோன்ட் ட்ரை டு புட் இல்ல சார். நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பணம் அவங்க கொடுக்கல நீங்க யாராவது சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் தெரிய கொடுத்தது. போன தடவை 144 போட்டாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. அது எதுக்கு உதவிச்சு? போலீஸ் ஜீப்லையும் போலீஸ் வேன்லையும் மூட்டை மூட்டையா பணம் கொண்டு போய் வச்சு டிஸ்ட்ரிபியூட்டர் நடத்த உதவிச்சு. ஆகவே இது எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்.